வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துருக்கும் போது நான் பார்த்து வியந்த சில மனிதர்கள் தான். இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்கிறத காமிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்ப வேற இளையராஜா போட்டோ கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காப்பிரைட் வந்துருமா? இளையராஜா போட்டோ யூஸ் பண்ணாம என்னோட போட்டோ மாத்திக்கிறேன். முதல் மனிதர் प्लीज कमेंट कर दो. 100% பியூர் தற்குறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி हो गया पापा. ஆனா நம்ம ஊர்ல கூட பரவாயில்ல போல, இவனுங்க ரொம்ப கொடூரமா பண்றானுங்க. ஒரு சில பேர் பண்றதுனா வீடியோல கூட காமிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு கொடூரமா பண்றானுங்க. கன்ஃபார்ம் வாந்தி தான். சரி, உங்களோட நலனுக்காக அதை காமிக்காம இருக்கேன், அவ்வளவுதான். இவன் பண்றதே ஒரு கேவலமான வேலை. இந்த ஸ்கூல் முன்னாடி வேற பண்ணிட்டு இருக்கான். உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. இத சாணி நினைக்காதீங்க, இது பானிபூரி தண்ணி. அவன் சாணியில பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஏன்னா பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த வீடியோ பண்ணதை கூட விட்டுலாம் வச்சுங்க. இன்னொன்னு சொல்றான், புனித் ஸ்டார் வந்து கமெண்ட் பண்ணணுமா? எது அந்த தற்குறியா? என்ன சார் இது? வேற சொன்னாலே இப்படி பதறீங்க? ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு சார். புனித்னா புனித் ராஜ்குமார் இல்ல, புனித் சூப்பர் ஸ்டார். போன்ல வாங்கி எடுத்துற அப்படி போடா. அவன் சாதாரணமான ஆள் கிடையாதுடா. இவன் மெகா சாப்பிடினா அவன் ஜிகா சாப்பிடா. दोस्तों मैं नाले वाला नारियल पानी पीने जा रहा हूँ, देखो मेरे दोस्त. இவன் கூட கொஞ்சம் டீசென்ட்டா இருப்பான். இவனே டீசென்ட் சொல்ல வச்சிருக்காங்க. அவன் சாக்கடையில எல்லாம் குளிப்பான். निकालो मलाई लगाओ. வீடியோ கூட போட்டு காமிக்க முடியாது அவன் என்ன பண்றான்னு. இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இவன் அமன் சூப்பர் ஸ்டார், அவன் புனித் சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் படத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு சூப்பர் ஸ்டார் படத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சியோட கேவலமானவன். இந்த அமன் சூப்பர் ஸ்டார் பண்ணதுலயே டீசென்டான வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை விட கேவலமா நிறைய பண்ணிருக்கான். அதனால உங்களுக்கு காமிச்சா அவ்வளவுதான். இவன் பண்ணதுல கூட ஒரு சில வீடியோஸ் காமிக்கலாம். அவன் பண்ணது ஒண்ணுமே காமிக்க முடியாதுடா. வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கணும். குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர்ல என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியல. வாங்க வாங்க ஏழை குட்டிங்களா, வாங்க ஏழைங்களா. హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. మళ్ళీ కొత్త ఆఫర్ తో కేవలం 1100 రూపాయలకి వజ్రం బియ్యం కట్ట. కేవలం 1100 రూపాయలకి వజ్రం బియ్యం కట్ట. దీనికి వచ్చే 100 రూపాయల సాంబ్రాన్ ప్యాకెట్ ఫ్రీ. 100 రూపాయల సాంబ్రాన్ పుల్ల ప్యాకెట్ ఫ్రీ. ఒక్కొక్క సాంబ్రాన్ పుల్ల 3 గంటలు వెలిగిద్దండి. 3 గంటలు వజ్రం బియ్యం కట్టొచ్చు పడికి 1100. ఈ సాంబ్రాన్ పుల్ల ప్యాకెట్ ఫ్రీ. మా என்னடா பெரிய பாண்டியன் ஸ்டோர், லக்ஷ்மி ஸ்டோர், குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர் தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு மளிகை கடையில இப்படிப்பட்ட ஆஃபர்னா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அடுத்து என்ன ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம். వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. ఇవాళ మళ్ళీ కొత్త ఆఫర్ తో ముందుగా అడ్వాన్స్ హ్యాపీ దివాళీ. దివాళీ ఆఫర్ ఏంటంటే 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. ఆ 1300 5 స్టార్ బియ్యం కట్టుకున్న వాళ్ళకి ఎల్ఈడి మ్యాజిక్ సెన్సార్ లైట్, ఎల్ఈడి లైట్ ల్యాంప్, ల్యాంప్, ఇదిగోండి వాటర్ ల్యాంప్. కేవలం 1300 రూపాయలకి 5 స్టార్ బియ్యం కట్ట. இப்படிப்பட்ட ஆஃபர்னா உங்க ஊர் மளிகை கடையில கிடைக்குமா? ஆனா குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர்ல கிடைக்கும். பயங்கரமான ஆளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர் ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. மச்சான்ஸ் மறந்துடாதீங்க.
దివాళీ ఆఫర్ ఏంటంటే 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300, 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. இந்த அதிரடி ஆஃபர் மலிவான விலை குறைந்தபட்ச விலை எப்படின்னா சொல்ல மாட்டாரு, கேவலம் 1300 மட்டுமே. 1300 கேவலமாடா? என்னுடைய ஒரு நாள் உழைப்பு 8 hour நம்ம மிஷின்ல நின்னு வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். சரி, அடுத்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. టుడేస్ ఆఫర్ ఈస్ పెన్సిల్ బాక్స్ కి 2-in-1 పెన్ ఫ్రీ. ప్రైస్ వచ్చేపాటికి 30 రూపీస్ 2-in-1 పెన్సిల్ బాక్స్ ఫ్రీ. 30 ரூபா கொடுத்து நீங்க பென்சில் பாக்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு பேனா ஃப்ரீயா. ஆஹா, கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய மளிகை கடையை ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க குமாரம்மா ஜெனரல் ஸ்டோருக்கு எப்போ போனாலும் ஆஃபர் இருக்கும். மத்தவங்களமா நான் தீபாவளிக்கு அப்படி ஆஃபர் தரேன், இப்படி தரேன், புட்டாப்பு கதெல்லாம் உள்ள ப்ரோ. நம்ம எப்பயுமே ரெகுலரா கொடுக்குற ஆஃபர் தான் ப்ரோ. இவரை சாதாரணமா எடப்படாதீங்க, டிமார்ட்டிங்க டஃப் கொடுக்க போறாரு. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இதை பார்த்து சிரிச்சிட்டு கடந்து போகாம உங்களோட ஒர்க்கையும் உங்களோட பிசினஸையும் எப்படி ஆன்லைன்ல கொண்டு வந்து அதை ப்ரோமோட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் யோசிங்க. நல்லா மண்டல இவர்கிட்ட கத்துக்கணும்யா, சிம்பிளா பண்ணாலும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா, ஹீரோ மாதிரி இருக்க. அடுத்து ஒரு ட்ரெண்டிங் கப்புள். Monica, yeah. Monica, love you, Monica, baby, my Monica. Get your Monica, love you, Monica, baby, my Monica. Get your mom. இந்த வீடியோ செம ட்ரெண்ட் ஆயிட்டா. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்மதா ராஜா. Monica, yeah. Monica, love you, Monica, baby, my Monica. Get your mom. Monica, love you, Monica, baby, my Monica. Get your mom. ஆனா என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டப்பல் படுத்தே ராஜா, டப்பல் படுத்தே ரோ, டப்பல் படுத்தே ரோ. கிஸ் டப்பல் படுத்தே ராஜா, டப்பல் படுத்தே ரோ, டப்பல் படுத்தே ரோ. கிஸ். இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, ஒரே கூத்தா இருக்கும். ஒரு நிமிஷம் எஃப்ஜேவி சுபிக்ஷாவி பார்த்த மாதிரியா இருக்குடா. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி இப்ப ப்ரொமோஷன் வீடியோவா பண்ணிட்டு இருக்காங்க. అంతా మా అమ్మ మన దగ్గర ఉన్న బ్రాండ్స్ కి మామ కొరియన్ ఫ్యాషన్ వీళ్ళ స్టోర్ లో స్పెషాలిటీ. ఇన్స్టాగ్రామ్ లో మన బడ్జెట్ స్టోర్ ఆఫర్స్ చూసారంటే సానియో మేకింగ్ பாட்டுலயே ப்ரொமோஷன், பீட் பாக்ஸ் வேற. இவங்க பண்ணத தமன் ஸ்டோரியில போட்டிருக்காரு. அதே போல ஜான்வி கபூர் இருக்காங்களே, அவங்களும் ஸ்டோரியில போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து காமிக்க போறேன். ப்ரோ ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி அவுட்ஃபிட் சொல்லுங்க ப்ரோ. கெட் ரெடி ஃபார் ட்ரெஸ். ஷேட் பண்ணி ஒயிட் கலர் ஷேர்ட்டும் எடுத்திருக்கேன், சூப்பராகவே இருக்கும். இது மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர் பேண்ட்டும் எடுத்திருக்கேன். இது ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் காப்பு, ஒரு சில்வர் செயினும் வந்து எடுத்திருக்கேன். இதே போதும். அவதான் நம்ம ஒரு அவுட்ஃபிட் முடிச்சிச்சு. இந்த அவுட்ஃபிட் பிடிச்சா மறக்காம ஒயிட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. இவர் வந்துட்டு இந்த கெட் ரெடி வித் மீ, இந்த அவுட்ஃபிட் ஐடியாஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஆமா, இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி போட்டுட்டு போனேன். என்ன பார்த்துட்டு கேப் டிரைவர் மாதிரி இருக்குடா, ஜேஆர்சி மாதிரி இருக்குடா, அந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஃபேஷன் தெரியாதவனுங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? அங்க வேற அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நானும் நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பார்த்திருக்கேன். அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு உண்மையா புரியாது. ஐம் சாரி, நீங்க என்ன சொல்றீங்கிறது எனக்கு புரியல. என்னடா நம்ம கிட்ட இல்லாததெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி தான் தோணும். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப சிம்பிளா அழகா நமக்கு ஏத்த மாதிரி சொன்ன ஒரே ஆள் இவர் தான். அதனால இவரோட வீடியோஸ் பார்த்தா நான் அங்கங்க கிளம்பி போயிட்டு இருக்கேன். இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்க இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. அடுத்து பார்க்கலாம். டேக் கூட கட்டவே இல்ல, ரிட்டர்ன் போட்டுருவாரோ. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிடுவாரு, வீடியோ முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுவாரு. இதனால நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நான் இவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுறீங்க, உடம்பு ஏற நீங்க இப்படி வருத்திக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்டகாசமான அவுட்ஃபிட் ஐடியாஸ் வேணும்னா இவரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. இவங்களோட கண்டென்ட்டே இதான். இது போல பச்சை மிளகாவை கடிச்சு தின்னு வீடியோ போடுவாங்க. இது கும்பி பாகம்பா.
இதே ஃபார்மட்ல இதே போலதான் லடுக்கா ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான். அவன் பண்றதை பார்த்தாலே கடுப்பாகும். ஏன்டா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணும். ஆனா இந்த லடுக்கியை பார்த்தா பாவமா தான் இருக்கு. பாவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மிளகா கடிச்சு வீடியோ போறாங்க. இவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா மிளகா கடிச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கல்ல தண்ணி வந்துருது. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. ஆனா இவ்வளவு மிளகா கடிச்சு சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகும்? நானே ட்ரைனாட் லாஃப்ல இதை ட்ரை பண்ணலாம் நினைச்சேன். வேணாண்டா, அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாவக்காக்கு மாறிட்டேன். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டும் ஆகாதுங்க. என்னடா இது பட்டை மிளகா எடுக்கிறாங்க? ஒரு கேட்டீங்களா? என்னடா இது இதே வேலையா நிறைய பேர் சுத்திட்டு இருக்கானுங்க போலயே. முன்னாடி ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருந்தான், இப்ப ஊரே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடவெல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. தெரியல. வயிறு காலிடா, வயிறும் காலி, பின்னாடி காலிடா. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. காரமா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலே நம்மளால தாங்க முடியல. இன்னும் பின்னாடி போக இவங்க பட்டை மிளகா, பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. இவங்களை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்போர்ட். ஓ சப்போர்ட். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேரண்ட்ஸை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட பேரண்ட்ஸை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பொதுவா பேரண்ட்ஸ்னா படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல டான்ஸ், ஆக்டிங், இந்த போட்டோகிராஃபி இதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ரேர் தான். போடா ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீல்ஸ் பண்றதுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றத நான் இப்பதான்டா பாக்குறேன். பாருங்க, லைட்டு புடிச்சு விசிறி விட்டு வீடியோ எடுத்து கொடுத்து, இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் யாருக்கு இங்க கிடைப்பாங்க? உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி போய் கேட்டால் உங்கள் பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். எங்கள் அப்பா. சப்போர்ட் பண்ணலாம், நீ பண்ணுப்பா, உனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்து லைட் வாங்கி கொடுத்து நீ பண்ணுப்பான்னு சொல்ல அப்படி பண்ற பேரண்ட்ஸ் கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா லைட்டு புடிச்சு விசிறி விட்டு வீடியோ எடுத்து கொடுத்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பேரண்ட்ஸை இப்பதான்டா பாக்குறேன். நம்ம 2 பேரும் நம்ம அப்பா அம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒரு கிரியேட்டரா எனக்குமே இதை பார்க்கும்போது பொறாமையா தான் இருக்கு. பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயர்லாம் எரியுது. எனக்கு நானே கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆயிட்டேன். கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, பவுடர் ஊதி காமிச்சு. ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. என்ன ஃபீலிங்ஸ்? நானும் எத்தனையோ வடக்கு நண்பர்களை பார்த்திருக்கேன்.
ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப வியந்து ரொம்ப பிடிச்சி பார்த்த ஒரே ஒரு ஐடினா அது இவங்க தான். நல்ல வீசம் அடிக்குச்சு. இவங்களோட கண்டென்ட்டே இதுதான். ரோட்ல பள்ளங்கள் குண்டு குழிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மூடி சரி பண்ணி வீடியோ பண்ணுவாங்க. மிரட்டிட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையே இவங்க தனியாளா நின்று பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை நீ எப்படிப்பா செய்ய முடியும்? ஸ்டார்டிங்ல இவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. உண்மையா ரோட்ல இருக்க குழிகளை பள்ளங்களை மூடிட்டு தான் இருந்தானுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லா ரோட்டையும் சரி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க சரி பண்றதுக்கு ரோடே இல்ல, எல்லா ரோடும் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடூர முடிவுக்கு வரானுங்க. இவனுங்களே ரோட்டை பேத்து அதை மூடுற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சொடலை கேரக்டர் மாதிரி ஆயிட்டானுங்க. ஸ்டார்டிங்ல டெத் எல்லாம் விழுந்துட்டு இருக்கோம், சொடலை ஜாலியா இருந்தா. அதுக்கப்புறம் டெத் விழாதனால இவனே கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான்ல, அந்த மாதிரி இவனுங்களே பள்ளங்களை தோண்டி தோண்டி மூட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் என்னடா பண்றீங்க, நல்லாதானடா பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்டா இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. இதுல வடக்குல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, ஒருத்தன் பண்ணா அதை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அது மாதிரி இப்போ வந்து புதுசு புதுசா வந்துட்டு இருக்கானுங்க. இது வந்து மண்ணு ரோடு தான், இவனுங்க தான் குழியை தோண்டி இருக்கானுங்க. இவனுங்களே குழி தோண்டி இவனுங்களே மூடிட்டானுங்க. கண்டென்ட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கானுங்க. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்.